Hi students, today 12th Maths chapter 2 example 2.22 ல second sum பார்க்கலாம் minus root 3 plus I இதுக்கு வந்து modulus principal argument கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. first modulus கண்டுபிடிக்கலாம். modulus of minus root 3 plus I equal modulus எப்படி கண்டுபிடிப்போம் root minus root 3 square plus I ஓட coefficient என்ன 1 இங்க எதுவுமே இல்லைங்கிறனால 1 இருக்குது so 1 square ஓகேவா minus root 3 square பண்ணும்போது 3 1 square பண்ணும்போது 1 next root 3 plus 1 4 root 4 root ல இருந்து வெளிய எடுக்கும்போது 2 so modulus of minus root 3 plus I equal 2 ஓகேவா அடுத்து principal argument கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து z equal x plus iy நமக்கு தெரியும் so இதுல x வந்து minus root 3 y வந்து 1 I ஓட coefficient தான் y so இங்க எதுவுமே இல்லங்கறனால y வந்து 1 ஓகேவா இப்போ alpha equal tan inverse modulus of y by x இது ஒரு ஃபார்முலா ஓகேவா tan inverse modulus of y என்னது 1 so 1 x ஓட வேல்யூ என்ன -√3 so -√3 ஓகேவா tan inverse 1 by √3 modulus குள்ள மைனஸ் இருந்தாலும் நம்ம மைனஸ் எடுத்துட்டு எழுதிக்கலாம் so tan inverse 1 by modulus of 1 by √3 வருது tan 1 by 3 க்கு √3 க்கான வேல்யூ என்ன அப்படினா by 6 ஓகேவா இதுல இருக்கு பாருங்க இத வந்து மெமரி பண்ணிக்கோங்க tan 1 by √3 க்கு வேல்யூ வந்து by 6 so tan 1 by √3 க்கு by 6 ன்னு போட்டுக்கலாம் next since the complex number lies in second quadrant அதாவது இது வந்து second quadrantல இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த மாதிரி கிராஃப் மாதிரி போட்டு இங்க பிளஸ் இது மைனஸ் மேலே பிளஸ் இது மைனஸ் ஓகேவா இப்போ என்ன கொடுத்திருக்காங்க -√3 plus I கொடுத்திருக்காங்களா சோ -1 + 1 வருது x க்கு வந்து மைனஸ்ல வரும் சோ இது வந்து மைனஸ் வரும் y க்கு வந்து பிளஸ்ல வரும் சோ இங்க வரும் இப்போ இந்த குவாட்ரண்ட்ல வர்றதுனால இது வந்து இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இது ஃபோர்த் சோ இப்போ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது அதனால அதோட வேல்யூ எப்படினா θ = by minus alpha ஓகேவா இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சு அப்படினா θ = alpha செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுனா θ = by minus alpha தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுனா θ = alpha minus pi fourth குவாட்ரண்ட்ல இருந்துச்சுனா θ = minus alpha ஓகேவா இப்போ நமக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால θ ஓட வேல்யூ வந்து pi minus alpha சோ pi minus alpha ன்னு எழுதிட்டு pi minus alpha ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் pi by 6 so pi by 6 எழுதிக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த 6 வந்து கிராஸ் மல்டிபிள் இந்த இங்க கொண்டு போயிடலாம் so 6 pi minus pi அதுக்கு அப்புறம் இந்த 6 காமனா எடுத்துக்கலாம் ஓகே இந்த 6 காமனா எடுத்து நார்மலா நம்ம ப்ளஸ் பண்றது மாதிரி தான் 6 காமனா எடுத்துட்டு இது 6 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு 6 pi minus pi by 6 அப்புறம் 6 pi ல ஒரு pi போயிடுச்சுனா 5 pi by 6 அப்படியே போட்டுறணும் ஓகேவா 5 pi by 6 இதான் ஆன்சர் principal argument equal 5 pi by 6 அவ்வளவுதான் thank you